அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025க்கான சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியலாக ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷனும் சரி, அப்ளை பண்ணுற வீடியோஸும் சரி ரெகுலராக வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ திரும்ப திரும்ப நம்ம போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த அப்டேட் கொண்டு போய் சேரணும், எல்லாருக்கும் இந்த அப்டேட் தெரியணும், இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுன்றதுக்காக தான் நம்ம திரும்ப 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 மறுபடியும் நம்ம வந்து எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் இன்னைக்கு ஒரு கடைசி, அதாவது இன்னும் வந்து ஒரு சில தினங்கள் மட்டுமே அப்ளை பண்றதுக்கு இருக்கும். இந்த நேரத்துல வந்து மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு, ஸோ யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு டோட்டலா 8280 வேகன்சி அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. இந்த 8280 வேகன்சியும் 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது எவ்வளோ வேகன்சி, என்ன ஏது டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தான் டேட் இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள்ல இன்னுமே வந்து க்ளோஸ் ஆயிருச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன மாவட்டங்கள் இன்னும் டேட் வந்து க்ளோஸ் ஆகாம இருக்கு, எந்தெந்த மாவட்டங்கள் டேட் க்ளோஸ் ஆயிருச்சு, மீண்டும் அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்களா? ஸோ அதற்கான அப்டேட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எத்தனை நாளையில இந்த வேலை கிடைக்கும், எப்படி நம்ம இதுல முன்னுரிமை வாங்குறது, ஸோ எப்படி ஈஸியா வேலை வாங்குறது, எல்லா டீடைல்ஸுமே எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ், அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சத்துணவு அமைப்பாளர் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 18 நாளைக்கு மேல ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் நம்ம கொடுக்கறது காரணம் எல்லாருக்குமே இந்த அப்டேட் கொண்டு போய் சேரணும். நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து கடைசி நேரத்துல நம்ம நெருங்கியிருக்கோம். ஸோ அதனால மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு, ஓகேங்களா, லேட்டஸ்ட் சத்திரியன் சத்துணவு அமைப்பாளர் ஜாப்ஸ் 2025 டோட்டல் வேகன்சி நம்ம எவ்வளவு கொடுத்திருந்தோம், 8280 வேகன்சி நமக்கு அபிஷியலா கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுல கள்ளக்குறிச்சி சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்காக 309 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் காமனா எல்லாருக்குமே 10வது படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து 23/4/2025. சரிங்களா? ஸோ அது வந்து அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததான் வந்து தென்காசி சத்துணவு மாவட்டத்துக்கு வந்து 137 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து 25/4 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கரூர் மாவட்டத்துக்கு 26 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 26 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணது எதுக்கு மீண்டும் நீங்க சொல்றீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி க்ளோஸ் பண்ண டேட்லயுமே வந்து ஓப்பன் ஆகும். நீங்க மீண்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்றாங்க பாருங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 வரைக்கும் டைம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து 28ஆம் தேதி. இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு டைம், இன்னையோட கடைசி நாள் இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இன்னும் கடைசியா டைம் இருக்கு. அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு டைம் இருக்கு. நாமக்கல் மாவட்டத்துக்கு டைம் இருக்கு. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்னையோட கடைசி நாள். அதே மாதிரி விழுப்புரம் சத்துணவு மாவட்டத்துக்கு இன்னையோட கடைசி நாள். அடுத்தது வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ கிருஷ்ணகிரி சத்துணவு மாவட்டத்துக்கு வந்து 29, அதாவது நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அது மயிலாடுதுறைக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து செங்கல்பட்டு, பெரம்பலூர், ஸோ அதுக்கப்புறம் சேலம், ஸோ தஞ்சாவூர், அடுத்தது திருப்பூர், ஸோ திருவள்ளூர், விருதுநகர் சத்துணவு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கு வந்து 30 வரைக்கும் டைம் இருக்கு. சென்னை சத்துணவு வந்து 30 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அடுத்தது ராணிப்பேட்டை 30 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து திருச்சி மாவட்டத்துக்கு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு.
திருப்பத்தூருக்கு 2ஆம் தேதி, அதாவது 2ஆம் தேதி ஹையஸ்ட்டா வந்து 2ஆம் தேதிக்கும் டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் தான் குளோஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் வந்து டைம் இருக்கு. கடைசி நேரத்துல இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ண தெரியாதவங்க யாருமே வந்து இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்க நெட் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்துல வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா ஜெராக்ஸுமே போட்டு கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட முக்கியமான அப்டேட்ஸ்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ. வெல்கம்.